வணக்கம். இது உங்கள் பிளாக்ஸி. நேற்று முழுக்க எல்லாரும் அப்பாவை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு இருக்கும் போது தான் ஒரு சில குழந்தைகள் தன்னுடைய மாமாவை தேடிட்டு இருந்தாங்க. அந்த குழந்தைங்களுடைய அப்பாக்கள் ஒரு பர்டிகுலர் அந்த மாமாவை தான் அவங்களுமே சேர்ந்து தேடினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மாமா கிடச்சாரா என்னன்னு தெரியல, ஆனால் மேயர் பிரியா அவர்கள் நல்லா உரிச்சு உப்பு கண்டம் போட்டு விட்டுட்டாங்க. இனிமேல் யாருமே இல்லை. வீடியோ முதல்ல பார்த்துட்டு வந்துடுங்க. பள்ளி வளாகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து ஈவோ தெரியாம ஆசிரியர்கள் தெரியாம எச்சரிக்கை தெரியாம நிறைய ஆட்கள் யாருமே வரக்கூடாது. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இனிமேல் யாருமே வந்து பள்ளிக்கூடத்துக்குள்ளே போகக்கூடாது அத்துமீறி அப்படிங்கிறத அவங்க சொல்ல வர்றது. ஏன்னா சமீப காலமாகவே ஆய்வு செய்கிறேன்னு சொல்லிட்டு இந்த கட்சி கொடியை போட்டுக்கிட்டு பள்ளிக்கூடங்களில் கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது கிளாஸ் ரூமில் போயிட்டு எங்கே ஃபோட்டோ மாட்டுறது இப்படிங்கிற மாதிரியான சில சிக்கல்களை பார்க்க முடியுது. நம்ம பலமுறை சொல்லிட்டோம், கட்சி கொடியை போட்டுக்கிட்டு போகக்கூடாது, அது வந்து சட்ட விதிமீறல் அப்படின்னு நம்மளே வந்து நம்மளோட வீடியோவில் நிறைய இடத்துல பதிவு செஞ்சுருக்கோம். இது மாதிரியான செயல்களை பார்க்க முடியுது. அது மிக முக்கியமாக பள்ளிக்கூடத்தில் கிளாஸ் ரூம் உள்ளெல்லாம் போகவே கூடாது. பிரின்சிபல் ரூமில் அவங்க கிட்ட போய் கொடுத்துன்னா அவங்க வந்து அப்புறமா எப்போ வேணால் மாட்டிக்குவாங்களே தவிர அதற்கான தேவையும் வந்து எப்படி ஏற்படுதுன்னே எனக்கு புரியல. அப்படியே ஒரு வேளை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய முதலமைச்சர் புகைப்படத்தை மாட்டியே தீரணும் அப்படின்னா ஒன்று ஆஃபீஸ் ரூமில் மாட்டலாம், இல்லைன்னா வந்து பிரின்சிபல் ரூமில் வந்து மாட்டலாம். ஆனால் பிரின்சிபல் கிட்ட தான் போயிட்டு ஹெட் மாஸ்டர்னு சொல்வீங்களே அவங்க கிட்ட தான் போய் கொடுக்கணுமே தவிர நீங்களே கிளாஸ் ரூம் உள்ளே போயிட்டு ஒவ்வொரு கிளாஸ் ரூமாக போய் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு சாக்லேட் கொடுத்துட்டு மாட்டி விட்டுட்டுலாம் வரவே கூடாது. சட்ட விதிமீறல் தான். இது மாதிரி செஞ்சு அது வைரல் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த ஊர் மக்களில் ஒரு 15 பேரை கூப்பிட்டு வச்சு ஒரு ரீல்ஸ் போட வைக்கிறாங்க. நாங்கள் இந்த பிரச்சனையை பார்த்தோம், ஆக்சுவலாக வந்து அவர் எங்களுடைய வீடெல்லாம் தான் ஆய்வு செய்ய வந்திருந்தாரு, நாங்கள் தான் பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு முன்னாடி அந்த வைரலான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே பொதுமக்கள் இல்லவே இல்லை. அப்போ இவங்க வந்து மண்டையை கழுவி இதை பற்றி பேசுங்க, ஏன்னா கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க, அதனால் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா திரும்ப சேர்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டதா என்னன்னு தெரில. பட் மக்களே கூட்டிகிட்டு போயிருந்தாலும் நீங்கள் கட்சி துண்டை போட்டுக்கிட்டு கிளாஸ் நடக்கும்போது பள்ளிகளுக்கு உள்ளே போகிறது அப்படிங்கிறது விதிமீறல் தான். அது மக்கள் சொன்னாங்கன்னா யார் சொன்னானே அந்த அறிவு கூட இல்லாமல் தான் நீங்கள் தாவேக்காவோட நிர்வாகியாக இருக்கீங்களா, நாளைக்கு வந்து எம்எல்ஏ ஆக போகிறீங்களா அப்படிங்க கேள்வியை முன்வைக்க வேண்டியிருக்குது. அது என்ன ஒவ்வொரு கிளாஸ் ரூமாக போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டுங்கிறது இது பெரிய சீக்கிரமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதை தாண்டி நேற்று இன்னொரு வைரலான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸை சார்ந்த காங்கிரஸ் கட்சி வந்து இவங்களோட கூட்டணியில் இருக்கு இல்லையா, அதான் கூப்பிடாமலே போவோம் அப்படின்னு போனாங்கல்ல, அந்த கட்சியை சார்ந்தவர் தான் பி விஸ்வநாதன். அவருக்கு தான் வந்து உயர் கல்வி அமைச்சர் பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க. அந்த குழந்தைங்கள் ஓட்டப்பந்தயமோ ஏதோ முடிஞ்சிட்டு இருக்காங்க, அவங்களுடைய காலை வந்து அமுக்கி விடுற மாதிரி தொடையிலேருந்து வந்து பிடிச்சி விடுறாரு. இது 2 விதமாக பார்க்கப்பட்டது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் அன்பா செய்கிறாருங்க, காலெல்லாம் வலிக்கும் இல்லையா, அதனால் வந்துட்டு அவர் வந்து அமுக்கி விடுறாரு, பிடிச்சி விடுறாரு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஆனால் அது கிடையாது. இன்னொரு விதமாக பேசப்பட்டது தான் சரியான பார்வை. அதாவது இது இன்அப்ரோப்ரியேட் டச், பேட் டச், இதை வந்து செய்யக்கூடாது. எதனா ஒரு வீட்டில் இருக்கிற தாய் மாமனே, தாய்க்கு சமமான மாமனே ஒரு ஏஜுக்கு அப்புறம் அந்த குழந்தைங்கள அவங்க தொடவே கூடாது. அப்பா அம்மா உரிமை இல்லாமல் பெர்மிஷன் இல்லாமல் தொட்டு கொஞ்சவே கூடாது. இது என்ன அர்த்தம்? மட்டும் எவனோ ஒருத்தன் போவானா, அமைச்சர் மன்னிச்சிருங்க ஒரு அமைச்சர் வேறு, ஆனால் அமைச்சராக இருந்தால் யாராக இருந்தால் என்ன, எப்படி குழந்தைங்கள நீங்கள் காலெல்லாம் தொடுவீங்க, தொடையிலேருந்து தொடுவீங்க? உங்களுக்கு என்ன அவ்வளோ அன்பு அப்படியே பீறிட்டு வருதா? இதற்கு முன்னாடி வந்து முதுகில் தட்டி கொடுத்ததே வந்து பெரிய இஷ்யூ ஆக்குனாங்க. இவங்க வந்து தொடையிலேருந்து அப்படி பிடிச்சி விடுவாராமா, அதை வந்து அன்பாக பார்ப்பாங்களாம். அது இன்அப்ரோப்ரியேட் டச், அது பேட் டச், இதெல்லாம் தப்பு. பள்ளிகளுக்கு உள்ளே போயிட்டு அமைச்சர் போகிறாரு, சரி ஓகே, ஏன்னா வந்து உயர்கல்வி அமைச்சர், அது வரைக்கும் ஓகே. தொடர்றது எந்த விதத்தில் நியாயமாகும்? இப்போ என்னன்னா இந்த பக்கம் வாங்க, அது தப்புங்கிறத பதிவு செஞ்சுட்டு இப்போது எல்லாருமே இந்த துண்டை போட்டுட்டு ஆய்வுன்னு கண்ட இடத்துக்கு போகிறாங்க. அதில் ஒரு முக்கியமாக வந்துட்டு இந்த தொடர்ந்து போய் டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படின்னா பள்ளிகளை தான். இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, எவன் நல்லவன் எவன் கெட்டவன் எவனுக்கு தெரியும்? அந்த ஊருக்காரங்க தான், அந்த ஊரில் இருக்கிறவங்க தான் நிர்வாகியாக இருப்பான். அதனால் எங்களுக்கு தெரியுங்க அவர் நல்லவர் தான் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் அவன் மண்டைக்குள்ளே என்ன சாணி இருக்குன்னு எவனுக்கு தெரியும்? அவன் எந்த சூழ்நிலையில் என்னம்மா சுற்றிட்டு இருக்கான், அவன் சைக்கோவா என்னன்னு எப்படி தெரியும்? இந்த மாதிரி பள்ளிகளுக்குள்ளே போகிறான், ஒரு கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறான் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறானா? ஏன் இந்த சந்தேகம் வருதுன்னா, இவங்க கட்சிக்காரங்க தான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டத்தில் அந்த அம்மா 33 வயசு ஆகுது, ஜூஸில் ஏதோ கலந்து கொடுத்து அவங்க அன்கான்சியஸ் நிலையில் இருக்கும்போது அவங்கள வந்து கூட்டு பாலுணர்வு
வன்புணர்வு செஞ்சுருக்காங்க. இப்போ இவங்களை என்ன செஞ்சுட்டாங்க, அந்த கட்சியை சார்ந்த எம்எல்ஏ சரவணன் மேலே தான் வந்து அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சரவணன் தான் இந்த 2 பேரையும் வந்து அவர் எங்கேயோ வந்து மறைச்சி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ன வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கப்படலை அப்படிங்கிறத அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு. அதையும் தாண்டி இவங்க கட்சியை சார்ந்த நிர்வாகி வந்து கிட்டத்தட்ட 3000 வீடியோஸ் கிட்ட பெண்களிடம் தப்பாக நடந்துக்கிட்டு அவரே எடுத்து வச்சிருக்கிறாரு. அவரோட வீடியோஸை அவர் எடுத்து வச்சிருக்காரு. 3000 வீடியோஸ் கிட்ட இருக்குதுங்கிறாங்க. இதுக்கு என்ன செஞ்சுட்டாங்க இந்த கட்சிக்காரங்க? அப்போ உங்கள் நிர்வாகிகள் சரியில்லை. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த 41 நாட்களில் நடந்த குற்றங்களில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் வயதான முதியவர்களுக்கும் நடந்த குற்றங்களில் 70% 80% குற்றங்கள் தாவேக்காவை சார்ந்த நிர்வாகிகள் பேர் தான் அடிபட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது யாரை நம்ப முடியும்? போய் கேமரா வச்சுட்டு வந்துட்டாங்கன்னா என்ன செய்ய முடியும்? இல்லை, நான் இது கான்ஸ்பிரசியில் சொல்லலை. நிஜமாவே நீங்கள் ஒரு அம்மாவாக இருந்து யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் நடந்ததே இல்லையா இது வரைக்கும்? போய் வச்சுட்டு வந்துட்டாங்கன்னா ரெக்கார்ட் ஆகுமா இல்லையா? கண்டவனை உள்ளே விடுவீங்களா? அவன் மண்டைக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியுமா? அவன் ஊர் நிர்வாகியாகவே இருந்துட்டு போட்டோம். பொறுப்பில் இருக்கானா? இல்லை, வெறும் நிர்வாகி. இங்கெல்லாம் வந்து எம்எல்ஏக்கே வந்து இந்த கார்ப்பரேஷன் ஸ்கூலுக்குள்ளே போகிறதுக்கு பெருசாக வந்து அனுமதி கிடையாது. சரி, அதுவே நீங்கள் ஏதோ ஒரு நிகழ்ச்சி, ஸ்கூல் ஃபங்க்ஷன் அப்படி இப்படி போகிறீங்க அப்படின்னா அது வேறு, அந்த ப்ரோட்டோக்காலே வேறு. இது என்ன, இது திறந்து வீட்டுக்குள்ளே ஏதோ போகிற மாதிரி. அப்பா எங்கள் அப்பாங்கன்னு தேடிட்டு இருக்கீங்களா? அந்த அப்பா கொண்டு வந்த திட்டம் தான் இந்த அகல் விளக்கு அப்படிங்கிற ஒரு திட்டம். அந்த திட்டத்தின் பேரில் தான் வந்து 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள்லேருந்து 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு வரைக்கும் மென்டலி, ஃபிசிக்கலி, சோஷியலி அவங்களுக்கு வந்து ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டால், இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டால் எப்படி தடுக்கணும், எப்படி அதை வந்து வெளியில் சொல்லணும். அது போக வந்து இந்த டிஜிட்டல் சோஷியல் மீடியாவுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டாங்க, அதில் ஏதாவது அவங்களுக்கு சிக்கல்கள் வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி வந்து அவங்க அதிலேருந்து வெளியில் வரணும், இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் அது. இது 9ஆம் கிளாஸ்லேருந்து, அதாவது பருவம் அடைஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாகவே நிறைய சேஞ்சஸ் நடக்கும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகலாம் கொண்டு வந்தது தான் 9th to 12th வச்சுக்கோங்க. இதை தாண்டி வந்து நம்ம நேற்றே பார்த்தோம் இல்லையா, குட்டி காவலர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னென்னா, இந்த 1ஆம் கிளாஸ்லேருந்து இந்த குட்டி குட்டி இளம் குழந்தைகள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய சேஃப்டி மெசேஜ்க்காக. ஆனால் அது என்னென்னா, சைல்டு மெசேஜ் வந்து ரோட் டிராஃபிக்கை, சின்ன சின்ன ரோட் டிராஃபிக் எப்படி ரோடு கிராஸ் பண்ணணும், என்னென்ன சிக்னல்ஸ் பார்க்கணும், அந்த மாதிரி தான். இப்போ இந்த 3ஆம் கிளாஸ்ல இருந்து 9ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறாங்கல்ல, அந்த குழந்தைங்க தான் வல்னரபிள். அவங்களுக்கு இதுவும் இல்லை. இந்த ஸ்டேஜ் மட்டும் இல்லை, நாங்கள் படிக்கிற காலத்துலேருந்தே அதுதான் வல்னரபிள். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த குழந்தைங்க வந்து இன்னும் பிஞ்சு மொட்டுக்கள். ஓகேவா? இந்த 3 வயசு குழந்தைங்க மாதிரி தான் அந்த 3ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்களும் மொட்டுக்கள். அந்த மொட்டுக்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நீங்கள் ஒரு காலகட்டத்திலலாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மேல் சட்டை கூட போடாமல் தெரியக்கூடிய குழந்தைங்க தான். அந்த அளவுக்கு சுதந்திரமாகவும் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட ஒரு காம உணர்ச்சியை வந்து மற்றவங்களுக்கும் வரவே வராது அந்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது. ஆனால் இப்போ என்ன நடந்துட்டுருக்கு, இப்போ இந்த 41 நாட்களில் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களோட ஏஜ் குரூப்பே பார்த்தீங்க அப்படின்னா 3 வயசு, 10 வயசு, 7 வயசு. இதுதானே இந்த குழந்தைங்கள பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். இப்போ இந்த பி. விஸ்வநாதன் அவர்கள் போய் தொட்டு காலெல்லாம் அமைக்கி விட்டார்ல, அந்த குழந்தைங்க அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற குழந்தைங்க தான். அவங்களுக்கு இந்த பக்கம் உணர்வும் இருக்காது, அதாவது பேபி உணர்வும் இருக்காது, ரொம்ப மெச்சூர்டான உணர்வும் இருக்காது. இது ஒரு குழப்பமான மனநிலை உள்ள உணர்வு. இந்த டச்சை அவங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. இதுதான் பேட் டச், இது சொல்லித்தர வயசு அவங்களுக்கு. அப்போ போய் இந்த மாதிரி பேட் டச் பண்ணுறது, அதுக்காக நான் இந்த குழந்தைங்கள பேபிஸை வந்து டச் பண்ணலாமா, இந்த மாதிரி குதர்க்கமாக கேள்வி கேட்காதீங்க. இது வந்து ஒரு குழப்பமான மனநிலை, எதுவுமே புரிஞ்சிக்க முடியாமல், இல்லை அம்மா கிட்ட சொல்லணுமா, இது என்னன்னே புரிஞ்சிக்க முடியாத ஒரு வயசு. இன்னொன்று மண்ணு மாதிரியான வயசு, இன்னொன்று கொஞ்சமாக தெளிவாக இருக்கிற வயசு. இதுதான் ரொம்ப குழப்பமான வயசு. அதை போய் நீங்கள் தொடறீங்க, இந்த மாதிரி இன்அப்ரோப்ரியேட் பேட் டச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்குலாம் கொஞ்சமாவது நீங்களாம் அமைச்சரா இல்லைன்னா எனக்கு புரியவே இல்லை. இந்த இடத்துல தான் இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சரான ராஜ்மோகன் அவர்கள் வரணும். வாயே திறக்கலை. உங்களோட பையன் வந்து 2 நாட்கள் எக்ஸ்ட்ரா லீவு வேணும்னு கேட்டவொடனே என் பையனே கேட்டுட்டான் அப்படின்னு லீவ் விட தெரிஞ்சதில்ல. எதுகை மோனையாக சட்டப்பேரவையில் நின்றுக்கிட்டு முதலமைச்சர் அவர்களிடம் வைக்கப்பட கேள்விகளுக்கெல்லாம் வந்துட்டு பெல் அடித்து எல்லாரும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உட்காந்து ஆற்றுன்னு 1/2 மணி நேரம் ஆற்ற முடியுதுல்ல. இதெல்லாம் பேசுங்க, இதிலெல்லாம் தலையிடுங்க. இதெல்லாம் பண்ணுறது கிடையாது. இதில் வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர்னு ஒரு பொறுப்பு வேறு. ஆனால் நீங்கள் பேசுகிற விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பேச வேண்டியதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. ஏன் இந்த கேமரா வச்சுருவாங்க அதெல்லாம் நான் பயப்படுறேன் அப்படின்னா, இதற்கு முன்னாடி வந்து திமுக ஆட்சியில் நாத்தாக்கா கட்சியை சார்ந்த ஒருத்தன் வந்து கொஞ்சம் பதவியில் தான் இருந்தார்.
அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த ஸ்கவுட் அண்ட் கைட்ஸா இல்லை NSS NCCன்னு தெரில, அந்த பேரில் வந்து மாணவ மாணவிகளை வந்து இதெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா, கேம்பெல்லாம், அங்கே போயிட்டு அத்துமீறி நடந்திருக்கான். நிறைய குழந்தைங்க கிட்ட நிறைய மாணவிங்க கிட்ட நடந்ததுக்கப்புறம் இது பிரச்சனையாகுது, இஷ்யூ ஆகுது. முதல்ல முட்டு கொடுத்து பார்த்தாங்க, அவனுக்கு போய் காசு கொடுத்து அவன் வந்து இது எலி மருந்தை தூக்கி குடிச்சிடறான். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் போய் நின்னாங்க. அப்புறம் அவன் என் கட்சிக்காரனே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவன் ஏன் எலி மருந்து குடித்தான்? ஏன்னா அவனுக்கு தன்மானம் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? இல்லை நாத்தாக்கா கட்சிக்கு அதெல்லாம் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, திமுக ஆட்சி நம்மளுக்கு என்ன வேணால் நடக்கும், அதுக்கு நம்ம செத்தே போயிடலான்னு தான் அவன் எலி மருந்தை குடிச்சு செத்து போனது. அது மாதிரி இவங்க எதாவது பண்ணுவாங்களா? 3000 வீடியோஸை ஃபோனில் வச்சுருக்கான் ஒருத்தன் அப்படின்னா அவன் வந்து எதாவது செத்து போனானா? எலி மருந்து செத்து. நான் வந்து சூசைடெலாம் வந்து என்கரேஜ் பண்ணலப்பா, நான் அதெல்லாம் சொல்ல. தன்மானம் அந்த இடத்துக்குமே போகலை, அதுக்கும் போகலை. நான் என்ன கேட்குறேன்னா, ஆட்சி வந்து நம்ம ஆட்சி அப்படிங்கிற பயம் இல்லாமல் இருக்கிறாங்க, அதனால தான் இதெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி தான் எனக்கு இங்கே வருது. இதில் இன்னொரு ஹைலைட்டான கொடுமை என்ன அப்படின்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷனுங்க, நான் முடிஞ்ச அந்த வீடியோ போடுறேன், நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, இன்னும் வைரல் ஆகலை. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு மேலே பேனர் வச்சுருக்காங்க இந்த தாவேக்காக்காரனுங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஒரு போலீஸ்காரங்க வந்து சொல்ல முடியாதா இங்கே வைக்காதீங்கன்னு? என்னதான் ஆளும் கட்சியாக இருந்தாலும் இதெல்லாம் தட்டி கேட்கணும், முட்டிக்கு முட்டி தட்டி உள்ளெல்லாம் தூக்கி போடணும். இவனுங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, எங்கள் கட்சியிலேருந்து அரசமைச்சிட்டாங்க, கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனும் என்னதே, ஸ்கூலும் என்னதே அப்படின்னு நினப்பு. உங்கள் கட்சியிலிருந்து ஜெயிச்ச எம்எல்ஏக்களை கொண்டு பிரதிநிதித்துவத்துடன் கொண்டு அவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்களே தவிர உங்களுக்கு எதுவும் எழுதிலாம் கொடுத்துடல. புரியுதா? எல்லா இடத்துலையும் போயிட்டு, நான் அன்றைக்கே சொன்னால முன்னாடியே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு நேம்ங்க, ஸ்ட்ரீட் போர்டுங்க சென்னையில் மெயின் ஏரியாவில், அதில் போயிட்டு விஜயோட ஃபோட்டோ ஓட்டுறாங்க. ஏன்னா தெருவே உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்களா என்ன? ரோட்டில் படுத்துட்டு ஒருத்தர் உருண்டு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கான், ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான், போலீஸ் அம்மா வந்து பிடிச்சிச்சு. இதெல்லாம் வந்து ஆட்சி அமைச்சது உடன் இப்போ வந்து எந்த கண்ட்ரோலுமே இல்லை, போலீஸுமே எந்த கண்ட்ரோலும் பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு மேலேயே பேனர் வைக்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு ஸ்கூலில் இருக்கிற அந்த தேசிய கொடியை இறக்கிட்டு உங்கள் கட்சி கொடியை ஏற்றுவாங்க. நடக்குதா இல்லையான்னு பாருங்கள், ஏற்றுவாங்க. எங்களுக்கு முதல்ல கட்சி கொடி தாங்க பெருசு அப்படின்னு ஏற்றுவாங்களா இல்லையா? ஸ்கூல் கிரவுண்டில் இனிமேல் வந்துட்டு அந்த மேடை போட்டு திருமணம் நடத்துறது இல்லை மற்ற ஃபங்க்ஷன் லைக் கபடி போட்டி அது மாதிரிலாம் நடத்துகிறதெல்லாம் நடத்த ஆரம்பிப்பாங்க. எந்த பெர்மிஷனும் ஸ்கூல்கிட்ட வாங்க மாட்டாங்க, கவுன்சிலர்கிட்ட வாங்க மாட்டாங்க, யார்கிட்டையும் போகிறதில்ல. எங்கள் ஸ்கூலுங்க, எங்களோட ஆட்சி, நாங்கள் வந்து இங்கே கல்யாணமும் நடத்துவோம், காது குத்துவும் நடத்துவோம், நாங்கள் வந்து ஜல்லிக்கட்டும் நடத்துவாங்களா இல்லையான்னு பாருங்கள். இந்த அளவுக்கு தான் அவங்க மீறிட்டு போயிட்டுருக்காங்க, கையை மீறி போயிட்டுருக்குது இவங்க பண்ணுறதெல்லாம்.